செலவுகளை வெளியிட தயார். அப்படியே வெளியிட்டு கிழிச்சிட்டாலும் முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என்று சொல்லுவாங்க. ஆனால் முழுக்க மூழ்கிய பிறகும் முக்காடு போட நினைக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. 4000 கோடி வெள்ளமாக கரை புரண்டோடியதை ஊரே பார்த்தது. 98% பணி முடிந்து விட்டது என்று கூறிவிட்டு இப்போது 2000 கோடிக்குத்தான் பணியே முடிந்தது என்று அமைச்சர் சொன்னபோது ஊரே கைகொட்டி சிரித்தது. இவ்வளவு நடந்த பிறகும் இந்த உலகத்திலேயே தாங்க மட்டும்தான் யோகியங்க என்பது போல வாய் கூசாமல் மார்த்தட்டி கொண்டிருக்கிறது திமுக. ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு முதல்வர் ஸ்டாலின் அளித்துள்ள பேட்டியில் சென்னை வெள்ள வடிகால் பணிகளுக்காக செய்யப்பட்ட செலவுகளை பற்றி வெளிப்படையாக அறிவிக்க தயார் என்று கூறியிருக்காரு. இதை தூக்கி கொண்டு போய் நேற்று முதல் உடன்பிறப்புகள் குறுக்க மறுக்க ஓட்டிக்கொண்டு ஃபயர் விட்டு கொண்டிருக்காங்க. பாத்தீங்களா எங்க முதல்வர் எவ்வளவு தைரியமா வெளிப்படைத்தன்மையா இருக்காரு என்று பெருமை வேற. அதெல்லாம் இன்னும் 1967 என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்காங்க போல இருக்கு. 4000 கோடிக்கு இவர்கள் எப்படியெல்லாம் கணக்கு எழுதுவாங்க என்று சாதாரணமாக ஒரு பொதுமக்களிடம் கேட்டாலே சொல்லிடுவாங்க. இப்போது வரை கூவம் நதியை தூர்வாருவதற்கு இவர்கள் செலவுகள் கணக்கு காண்பித்துக் கொண்டுதானே இருக்காங்க. இந்த அழகில் 4000 கோடிக்கு செலவானது என்று சொல்லிவிட்டு இப்போது அதை 2000 கோடியாக ஏற்கனவே குறைத்து விட்டாங்க. ஆனா இப்போது நாம் சொல்லிதான் புரியணுமா? அப்படியே நீங்க வெளிப்படையா அறிக்கை விட்டு கிழிச்சிட்டாலும் அதை நாங்க நம்பிட்டாலும்